இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ரைனோ ஒரு ஜெப்ராவை ரொம்ப வயலண்டா ஹிட் பண்ணுது. 2 ரிப்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வலியில அது கீழே விழுந்து துடிக்குது. இவன் தான் என் லைஃப்லயே பிக்கஸ்ட் எனிமின்னு நினைச்சுக்குது. ஆனா அது ஒண்ணு பார்க்கல. அது பின்னாடி பூமியில ஒரு ஹண்டர் பெரிய ட்ராப் ஒன்னு செட் பண்ணியிருந்தார். அந்த ரைனோ தான் தன்னோட பெரிய உடலை அந்த டேஞ்சரை மறைச்சு ஜீப்ராவை கிராஸ் பண்ணாம தடுத்து நின்றுச்சு. கோவத்திலையும் வலியிலையும் ஜீப்ரா நொண்டி நொண்டி ரிவர் பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப தண்ணியில இருந்து ஒரு crocodile வெளியில வந்து சாஃப்ட் வாய்ஸா சொல்லுது, ரொம்ப வலிச்சிருக்கும்ல. அந்த ரைனோ மோசமானவன். ஜீப்ராவுக்கோ இப்ப இந்த காட்டுல என்ன புரிஞ்சுக்கிட்டது இந்த crocodile மட்டும் தான் நினைச்சிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா ரைனோ இன்னும் அதே இடத்துல நின்று அந்த ட்ராப்பை கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ஜீப்ராவோ அதோட இன்டென்ஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்ப crocodileோட ஆழமான தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே crocodile அதன் கழுத்தை பிடித்து அதை தன்னோட இரையா மாத்திடுச்சு. இவனு கவனிச்சிங்களா? ஆக்சுவலி அதை தடுத்தவன் எனிமி இல்ல, அத லவ் பண்ற மாதிரி கேர் பண்ற மாதிரி நடிச்சவன் தான் உண்மையான எனிமியே. இதை தான் சைக்காலஜில மேனிபுலேட்டிவ் வேலிடேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. சில நேரம்